ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர், நடிகைகளை பத்தின நிறைய விமர்சனங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். விஜய் படத்துல சான்ஸ் வருதுன்னா உடனே ஒத்துக்கிடு. நிறைய சம்பளம் வாங்குறீங்க, நிறைய சம்பளம் வாங்கினா அவங்க சொன்னபடி நடிக்கத்தான் செய்யணும், காட்டத்தான் செய்யணும். சாதாரண பொண்ணுகிட்ட போய் ஏமா கொஞ்சம் அந்த தாவணியை கொஞ்சம் இறக்கி காட்டுன்னு வச்சுக்கேன், செருப்பால் அடிச்சுடுவா. இதே டைரக்டர் சொல்லுவார், ஓகே சார் செய்கிறாங்க நடிகை, அது அவங்க தொழில். சினிமாவில் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். பிடிக்காதவங்க வெளியே போயிருங்க, இருந்துக்கிட்டு சினிமாவை குறை சொல்லாதீங்க. 300 பவுன் தங்கம் வாங்கியிருக்காங்க தமன்னா. இதை கேட்ட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில வந்து பத்திரிகையாளர்களை பார்க்காம ஓடி இருக்காங்க. சினிமாவில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு நடிகைகள் ஒரு படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நிறைய வருது. ஒரு சிலருக்கு ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து வாய்ப்புகள் வராம இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் படத்துல நடிச்ச ஒரு நடிகை வந்து பெரிய லெவல்ல இல்லைனாலும் அந்த படத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்தையே, அதாவது டோட்டலா நடிப்பையே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டதா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நடிகை யாரு? அவங்க அப்படி என்ன மன உளைச்சலுக்கு ஆளானாங்க? அந்த நடிகை பேர் சௌந்தர்யா. சூப்பர் சிங்கர்ல அவங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதனால சூப்பர் சிங்கர் சௌந்தர்யான்னு தான் சொன்னாங்க. முதல்ல ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்க, அந்த வாய்ப்பு விஜய் படம், ரஜினி படம்னு சொல்லி விழுந்தடிச்சு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய பலாபலன்களை நீங்கள் தான் அனுபவிக்கணும். சார் இந்த கேரக்டர் என்ன கேரக்டர் சார், எனக்கு பேர் வருமா, நான் யாரோட பேர், யாரோட தங்கச்சி, கதை சொல்லுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. விஜய் படத்துல சான்ஸ் வருதுன்னா உடனே ஒத்துக்கிடுச்சு. படமும் நல்லா ஓடிச்சு. ஆனா இந்த கேரக்டர் சின்ன கேரக்டர், அதுக்கு அதாவது சூப்பர் சிங்கர் சௌந்தர்யாவா இந்த கேரக்டர் அப்படின்னு யாருமே பேசல. அதனால அந்த படம் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறது போல சோகத்தை கொடுத்துருச்சு, அப்செட் ஆயிடுச்சு. இனிமே நம்ம நடிப்ப வேண்டாம், அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கலன்ற ஒரு விரக்தி இல்லையா? ஆமா, அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கல, பேரும் கிடைக்கல, படமும் கிடைக்கலன்னு கௌரவமா நானே வந்து நடிப்புக்கு முழுக்க போடுறேன், இனிமே நான் வந்து பாட்டு பாடுறதுல மட்டும் கவனம் செலுத்துவேன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. நல்ல முடிவு. என்ன கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் வரும்போது உடனே ஒத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய நல்லதை கெட்டது அனுபவிக்க வேண்டியது உங்க கடமை. அது என்ன செய்ய முடியும்? இப்போ நானும் தான் இருந்தேன், முந்தான முடிச்சில முருங்கா வைத்தேரு ஓஹோன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல படங்கள் 4-5 ஒரு 10-20 படம் பண்ணத்தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நாம் ஒருத்தரையும் போய் அணுகலை, தேடி வந்த வாய்ப்பு மட்டும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ ஒரு படத்தில் வந்து வைத்தியர்னா வைத்தியர் கேரக்டர் மட்டும் தான் கூடுவாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் கூடுவாங்க. அது நம்ம தலைவிதி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் எடுத்த எடுப்புல எல்லாருமே வந்து ஹன்சிகாவும் சமந்தாவும் வந்துடுறாங்களா என்ன? இல்லை. ஆனா அதே சமயத்தில் துணை நடிகராக இருந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. தெலுங்குல போய் நடிச்சாரு, இந்தியில போய் நடிச்சாரு. அது ஒருத்தருக்கு சிலருக்கு அமையும். அதனால நமக்கு இவ்வளவுதான் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இதுல நான் வந்து அந்த படம் எனக்கு சோகத்தை தந்தது அப்படின்னு சொல்லல, புலம்புறதுல அர்த்தம் இல்லை. ஓகே. ஸோ இதுலயே இன்னொரு நடிகை, பெரிய நடிகை வந்து இன்னொரு விஷயம் பேசியிருக்காங்க. அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே, லவ் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சும்மாதான், அதெல்லாம் வந்து ரியல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வந்து சினிமாவில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஏன் ரஜினிகாந்த் படத்தில் கூட தான் ரொம்ப செக்ஸா ஆடினாங்க, அதுன்னு பொய்யா சொல்லுங்க தம்மண்ணா? எந்த படத்துல உங்களுக்கு டூ போட்டு எடுத்தாங்க? நிறைய சம்பளம் வாங்குறீங்க, நிறைய சம்பளம் வாங்கினா அவங்க சொன்னபடி நடிக்கத்தான் செய்யணும், காட்டத்தான் செய்யணும், அது உங்கள் கடமை. அதை விட்டு இவ்வளோ நாள் கழித்து வந்து அது வந்து எல்லாம் போலி, அதெல்லாம் டூ போட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? அப்போ ரசிகர்களை ஏமாத்துறீங்களா, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? டூப் போட்டு எடுக்கிற அளவுக்கு என்ன மாதிரி சீன் சார்? அவங்க ஃபைட் அதை விட இன்னொன்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு இருப்பார், அவர் வந்து நாங்கள் என் மேலே எங்கெல்லாம் கையை தொடலான்னு அவர் டீச் பண்ணுவாராம்.
எந்த ஹீரோவாவது ஹீரோட்ட போய் சொல்ல முடியுமா நீங்கள் இந்த இடத்துல தான் தோணணும், போயா வேலையை சொல்ல பார்த்துட்டு முடியாது. அவளை தூக்கி வேற ஒருத்தனை போட்டு சொல்ல மாட்டாங்க. ஆமா. சொல்கிறவங்க சொன்னால் கேட்குறவனுக்கு மதி எங்கே போச்சுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பாட்டுக்கு வளரிட்டு இருக்கு. இப்போ இலங்கைக்கு போயிருக்காங்க தமன்னா. ம். அங்கேயும் விளம்பரத்துக்கு தான் போயிருக்காங்க. ஓகே. அங்கே போன இடத்துல வந்து எல்லாரும் மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. ம். தமன்னா மேலே கேஸ் இருக்கு இல்லையா இப்போ. ம். அதாவது இப்போ ஒரு ஆந்திரா முதல்வர் ரெட்டி இருக்காரு, அவருடைய ஊழல் வந்து 3500 கோடி ரூபா ஊழல். அந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ தமன்னாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவங்க இதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் தமன்னா நகைக்கடைக்கு 300 பவுன் தங்கம் வாங்கியிருக்காங்க தமன்னா. ஓ, அங்கதான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், இது ஒரு பெரிய இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில் வந்து பத்திரிகையாளர்களை பார்க்காம ஓடிருக்காங்க. ஓகே. இது சிலவனில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கேயும் போய் ஒரு விளம்பரப்படத்தில் நடிக்கிறது தான் போயிருக்காங்க, டப்பு காசுக்காக. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க? ஆமாம், நான் தான் நடித்தேன். இப்போ ஸ்ருதிஹாசன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் கவர்ச்சியாக தான் நடிக்கிறேன், எனக்கு அதுதான் காசு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கோயில் சிலையை பார்த்தீங்கன்னா கும்பிட்றீங்கல்ல, கோயில் சிலையை பார்த்தா எப்படி பக்தி வருதோ அதே மாதிரி நாங்கள் நடிக்கிற பார்த்தா இது ஒரு நடிப்பு, இது ஒரு ஜாலி, நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்கப்பா. இன்னும் ஸ்ருதிஹாசன் சொன்ன மாதிரி தைரியமாக சொல்கிறத விட்டு நான் என்னையை எல்லாம் டூ போட்டு எடுத்துட்டாங்க, என்னை அந்த இடத்துல கை வைக்க விடாது, இந்த இடத்துல கை வைக்க விடாதுன்னா என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்களா? ஆனா அது எந்த படத்துல அப்படின்லாம் அவங்க மென்ஷன் ஒன்றும் சொல்லலை, எந்த படம்னு சொல்லலை, எந்த நடிகர்னு சொல்லலை, எந்த இயக்குன்னு சொல்லலை. அது சொல்கிற வழக்கமே கிடையாது. சொன்னதான் தவங்கன்னா யாரையும் கூட மாட்டாங்களே. ஆமா. இது அது ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்லிட்டு போங்கப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. இது வரைக்கும் பாலியல் குற்றச்சாட்டு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆமா. 12 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது, 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாலும் சொல்கிறாங்க. இந்த நடிகர் இன்னும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்கள அதுக்கு அப்படி கூட மாட்டாங்க. இப்படி சொன்னாலே கூட மாட்டாங்க. அது தெரிஞ்சவங்க யாரையுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நிரூபிக்க முடியாது. ஜூனியர் என்டிஆர் உண்மையிலே அப்படி நடந்திருக்கு. மறுநாள் போய் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க, யாருமே அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லைங்க. அவர் போய் லாட்ஜிலாம் கதவு தட்டலைங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொன்னாங்க. கேஸு டிராப்டு. நம்ம தமிழ்நடி தான் அங்கே ஒடியாந்தாங்க சொல்லாமல் கொள்ளாமல். இது அவங்க தான் இப்போ சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறது 1-2 பேர் தான் இருப்பாங்க. மற்றபடி அதாவது நான் என்ன சொல்கிறேன், சினிமாவில் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். பிடிக்காதவங்க வெளியே போயிருங்க, இருந்துக்கிட்டு சினிமாவை குறை சொல்லாதீங்க. இது எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சொல்லுகிற கோரிக்கை. சாதாரண பொண்ணுகிட்ட போய் ஏம்மா கொஞ்சம் அந்த தாவணியை கொஞ்சம் இறக்கி காட்டுன்னு வச்சுக்கேன், செருப்பால் அடிச்சுடுவா. இதே டைரக்டர் சொல்லுவார், ஓகே சார் செய்கிறாங்க நடிகை, அது அவங்க தொழில், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. நடிகை வேறு, அந்த மாதிரி பெண்கள் வேற. அதனால நடிகைக்குன்னா அவங்க தொழிலை பார்ப்பாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதனால தான் அவங்களுக்கு புகழ் வருது. அதனால தமன்னா சொன்னது சொல்லியிருக்க கூடாது, ஏற்றுக்க முடியாது. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு அவங்க, அதாவது அந்த 2 பாட்டுக்கு அப்புறம் தான் அவங்களோட லவ் கூட பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பரவச்சு. அது உண்மைதான். இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஹன்சிகாவுக்கு ஏன் வாரத்து, ஆமாம் அவங்களோட விவாகரத்தும் உறுதி ஆயிடுச்சுன்னு. ஆமாம் ஆமாம், அந்த ஹன்சிகா சொல்லிட்டாங்க, வாழ்க்கையில் எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கணவரை விட்டு பிரிகிறது உறுதியாயிட்டு. என்ன காரணம்னா, நீ ஷூட்டிங் போகும்போது சொல்லிட்டு போன்னு இருக்காரு, இந்த மாதிரி ஷூட்டிங் போட்டு சொல்லிட்டு போகிறது இல்லை. அது மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸோட திடீர்னு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க, அதுவும் அவருக்கு பிடிக்கல. சொல்லி பார்த்துருக்காரு, இந்த மாவே பையா வேலையை பார்த்துட்டு நீ ஓர் ரூட்டில் போ, நான் யார் ரூட்டில் போகிறேன்னு போயிட்டாங்க. இதான் ஹன்சிகா வரதுக்கான காரணம். இதே தான் தமன்னாகும், நீ ரொம்ப மோசமாக நடிக்கிறியா, அதெல்லாம் வேண்டாம் என்ன சொல்லியிருப்பாரு. அது ஏன் வேலை பிடிக்கலாம், போ அவ்வளோதான். ஏன்னா இவங்கெல்லாம் டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட். அப்போ
ஓகே. ஸோ நீங்க எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை வந்து சினிமாவுல ஒரு சில சட்டங்கள் எழுதப்படாம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கேத்த மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்குது. ஸோ சினிமாவுல நடந்த நெறைய விஷயங்கள் இந்த வாரத்துல என்னென்ன விமர்சனங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தெள்ள தெளிவா வந்து மக்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லிட்டீங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயமும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து நீங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.